பயாலஜி விட்டமின்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி. ஃபர்ஸ்ட் ஒன் விட்டமின் ஏ, அதோட கெமிக்கல் நேம் வந்து ரெட்டினால்னு சொல்லுவாங்க, கேரோட்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால் என்ன நோய் வரும்னா நைட் பிளைண்ட்னஸ் வரும், மாலை கண் நோய். விட்டமின் டி, அதோட கெமிக்கல் நேம் என்னென்னா கால்சிஃபெரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் ரிக்கெட்ஸ் வந்து வரும். விட்டமின் இ, அதோட கெமிக்கல் நேம் என்னென்னா டோகோஃபெரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டோகோட்ரியனால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெஃபிஷியன்சினால் இன்ஃபர்டிலிட்டி ஏற்படும். விட்டமின் கே, அதோட கெமிக்கல் நேம் என்னென்னா ஃபைலோக்யூனோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலயமா நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட் இதோட டெஃபிஷியன்சினால் வரும். இப்படின்னா ஏதாச்சும் எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரத்தம் வந்து கிளாட் ஆகணும்ல, அந்த கிளாட் ஆகாமல் ரத்த கசி வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது விட்டமின் கே கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு விட்டமின் பி1, அதோட கெமிக்கல் நேம் என்னென்னா தயாமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலிமா பெரிபெரி, இதுக்கு டெஃபிஷியன்சினால் பெரிபெரி அப்படிங்கிற ஒரு நோய் வரும். விட்டமின் பி12, அதோட கெமிக்கல் நேம் ரிபோஃப்ளாவின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்மியானுச்சுன்னா கிராக்கிங் ஆஃப் ஸ்கின்னில் கிராக் வரும், ரெட்டிஷ் ஐ ஏற்படும், கிராக்கிங் ஆஃப் டங் அதுவும் ஏற்படும். விட்டமின் பி3, இதோட கெமிக்கல் நேம் என்னென்னா நயாசின்னு சொல்லுவாங்க, நிக்கோட்டினிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் பி3 கம்மியானுச்சுன்னா பெலாக்ரா இல்லைனா கிளாசிட்டஸ் அப்படிங்கிற நோய் வரும். விட்டமின் பி12, இதோட கெமிக்கல் நேம் என்னென்னா சைனோகோபாலமன் அப்படிம்பாங்க. இது டெஃபிஷியன்சினால என்ன நோய் வரும்னா பெர்னீஷியஸ் அனீமியா ஏற்படுமா. விட்டமின் சி, இதோட கெமிக்கல் நேம் வந்து ஆஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விட்டமின் சியோட டெஃபிஷியன்சினால என்ன நோய் வரும்னா ஸ்கர்வி ஏற்படும்.